கன்னியாகுமரியில் குடிநீர் குழாய் அமைப்பதை எதிர்த்து அரசு ஒப்பந்ததாரர் மற்றும் அவரது சகோதரர் ஏரியா பெண்களை கட்டையால் தாக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையாகி உள்ளது. குடிநீர் இல்லாமல் தவிக்கும் மக்களின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிய அரசு ஒப்பந்ததாரர் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? குடிநீர் குழாய் அமைக்க வந்தவர்களை தடுத்து நிறுத்தி பிரச்சனை செய்த அரசு ஒப்பந்ததாரர் தட்டி கேட்ட ஏரியா பெண்கள் மீது கட்டையால் ஆக்ரோஷ தாக்குதல் நடக்கும் பகீர் காட்சிகள் தான் இது. ஏரியா மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் தடுக்க ரவுடிசத்தில் ஈடுபட்டு எல்லை மீறுவதாக கூறப்படும் அரசு ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை பாயுமா? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பேரூராட்சிக்குட்பட்ட கொக்கஞ்சி பகுதியில் போதிய குடிநீர் வசதி இல்லாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவே இல்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனிடையேதான் இதே பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் குடிநீர் குழாய் அமைத்து ஏரியா மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்ய தாமாக முன்வந்துள்ளனர். முதற்கட்டமாக பொதுப்பாதையில் பைப் பதிக்க குழி தோண்டும் பணியை தொடங்கிய போது அங்கு வந்த பேரூராட்சி அரசு ஒப்பந்ததாரரான சந்திரசேகரும் அவரது சகோதரரும் கடும் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கலாம். அப்படியே தங்களுக்கு தெரியாமல் யாரும் குழி தோண்ட கூடாது என்று கூறி வம்பிழுத்தவர்கள் சமூக ஆர்வலர்களை தாக்கி பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்த முயன்றதாக கூறப்படுகிறது. அதனை பார்த்த ஏரியா பெண்கள் அரசு ஒப்பந்ததாரரான சந்திரசேகரை தட்டி கேட்டுள்ளனர். அதில் ஆத்திரம் அடைந்தவர்கள் கட்டையால் பெண்கள் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்தி காயப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் அருமனை பேரூராட்சியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அரசு ஒப்பந்ததாரரின் அட்டகாசத்தை அடக்க வேண்டும் என பொதுமக்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர்.